அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். திருச்செந்தூருக்கு இப்படி சென்று வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய தலையெழுத்தே மாறும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சொல்லப்படுவதுதான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம். கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலாகும். மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுங்க. இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என திருப்புகளில் அருணகிரிநாதரே குறிப்பிடுகிறார். பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தலபுராணத்தை தமிழில் எழுதிய வெண்டி மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்ததாக திருத்தலம் சொல்லப்படுகிறதுங்க. பலரது பிரச்சனைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் எல்லாம் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதை தான் சொல்வார்கள். ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்தே மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாதுங்க. திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் என்பதை இந்த பதிவில நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் என்று சொன்னால் அந்த முருகப்பெருமான் தான். முருகரை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கும் பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்வார்கள். திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புவர்களும் இருக்கிறார்கள். திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வதெல்லாம் முக்கியமல்ல, முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னரே முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்துங்கள். எப்படி என்றால், இதற்கு வீட்டில் உள்ள முருகன் பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசுங்கள். நமக்கு எத்தனையோ மனக்குறைகள், தேவைகள், கவலைகள்லாம் இருக்கலாம். ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேச வேண்டும். மனதார முருகா என அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் வீட்டில் திருப்புகழ் படியுங்கள். இப்படி தினமும் வீட்டில் திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை நீங்கள் உணரலாம். கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலேயோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் உங்களுக்கு. அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும். முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். திருச்செந்தூர் சென்றதும் முதலில் கடலில் நீராடிவிட்டு பின்னர் நாளிக்கிணற்றில் குளித்து முருகரை தரிசிக்க செல்வதற்கு முன் கடைவீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலுக்கு சிதறுகாய் விட்டு வழிபடுங்கள். திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்குங்க, அங்கு சென்று வழிபடுங்கள். பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபடுங்கள். அதற்கு பிறகுதான் முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களையும் வழிபடுங்கள். அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான், பைரவர் பெருமாள் ஆகியோரை வழிபடுங்கள். கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெறுங்கள். பன்னீர் இலையில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்கும். இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதிதான் முருகப்பெருமானே தன்னுடைய 12 கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம். பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார். அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்குங்க. அதேபோல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். நீங்கள் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் அதிகாலையில் முருகப்பெருமானை வழிபடுவதே நீங்கள் அது ரொம்ப சிறந்ததாகும். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம்தான் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார். திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே நீங்கள் இருக்க வேண்டும். அது ரொம்பவும் முக்கியங்க. அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும். இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் முருகன் அருள் உங்களுக்கு கிடைத்து கர்ம வினைகளை கரைந்து தலையெழுத்தே மாறும் என்று சொல்லப்படுகிறதுங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.